இல்லண்ணா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சினிமா விழாக்கள்ல கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை சம்பந்தமா பேசுற ஜனநாயகன் படம் சம்பந்தமா அதோட தயாரிப்பாளர் பேசிக்கிறார். கல்வித்துறை அமைச்சராக நேற்று வரைக்கும் ஒரு கட்சி பொறுப்பாளராக இருந்தாரு. அவர் பேசினா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இன்னைக்கு அவர் கல்வித்துறை அமைச்சர், கல்வி சார்ந்த விஷயங்களை பேசட்டும். வெயில் அதிகமா இருக்கு, ஸ்கூல் எப்ப திறக்கலாம், அடுத்து எப்படி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை அடுத்து நல்வழிப்படுத்தலாம், அதை பத்தி பேசணுமே தவிர ஜனநாயக திரைப்படத்தை பத்தி எல்லாம் இனிமே பேசக்கூடாது. அமைச்சரா இருக்கவர் பேச வேண்டியதுன்றது எனக்கு விளையாட்டுத்துறை ரொம்ப அதிகமா வேலை செய்யறாங்க, அவங்க தான் முக்கியத்துவம் சொல்ற மாதிரி பேசியிருக்காரு. விவசாயம் முக்கியமா, விளையாட்டு முக்கியமா? ஒரு பொறுப்பற்ற பேச்சா நான் பாக்குறேன். அந்த பேச்சை ஒரு பொறுப்பற்ற பேச்சா பாக்குறேன். ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையானது, அத்தியாவசிய தேவை என்ன? நீர், நிலம், காற்று, உணவு, அவ்வளவுதான். விளையாட்டு எல்லாம் அப்புறமா பின்னாடி வர்றதுதான். அடிப்படையான வாழ்வாதாரத்தையே இந்தியா போன்ற நாடு விவசாயத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, உற்பத்தியில் இல்லை, விவசாயத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்றாருன்னா அவர் புரிதல் இல்லாம பேசினதான் நான் பாக்குறேன். சார், நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் அதிகமா இருக்கு இந்த சமூகத்துல அப்படின்னு. அது எந்த ஒரு வியூல சொன்னீங்க சார்? எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நேற்றைக்கு நான் இந்த 10 ஆண்டு காலமாக நான் அரசியலோடு பயணிக்கும் பொழுது, பொதுவெளியில் அரசியல் பேசும் பொழுது, பயணிக்கும் பொழுது எனக்கு எதிரான கருத்துக்களை துண்டு துண்டா வெட்டி போடுற பழக்கம் பாஜக ஆதரவாளர்கள்ட்ட இருந்தது. நான் அதை பார்த்திருக்கேன் நிறைய. ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாததா இருக்கும். ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத காணொலிகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நான் ரொம்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணேன். அப்புறமா சரி, இதுக்கு நம்ம பேசாத கருத்துக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்னு கடந்து போயிட்டேன்.